Hi friends, hello வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ரீச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஏம் வந்து 50K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ரீச் ஆக அடுத்த லெவல் போயிட்டுருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டினியூ இப்போ எப்படி நம்ம 25K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனமோ தொடர்ந்து இந்த ஸ்டெப்க்கு நம்ம மூவ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, மார்க்கெட்டில் எல்லோரும் லாஸ் ஆகிட்டுருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதாவது சார் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, நான் ஷேர் மார்க்கெட்டில் 90% லாஸ் தான். அதாவது அதில் தவிர்க்க வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. முக்கியமான ஒரு டாபிக் தான் 90% லாஸ். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 90% லாஸ் ஆகிறாங்க இல்லைங்களா, இந்த 90% லாஸ் ஆகிறவங்க என்ன தேடுறாங்கன்னா டிப்ஸ் கால்ஸ் ஏன் தேடுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள், எனக்கு இந்த டிப்ஸ் கால்ஸ் நான் வாங்கி என்னுடைய லாஸ்லாம் ரிகவர் ஆகிடுச்சு, இப்போ நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா ஓகே பரவாயில்லப்பா, நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் வாங்கி உங்கள் லைஃப்பை நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நானே கூட உங்களுக்கு சஜஷன் பண்ணுவேன், பரவாயில்ல டிப்ஸ் கால்ஸ் வாங்கி நீங்கள் மேலே வந்துடலாம், உங்களோட லாஸ்லாம் ரிகவர் பண்ணிவிடுங்க அப்படின்னு. ஆனால் யாரும் ஒருத்தர் கூட டிப்ஸ் கால்ஸ் வாங்கி மேலே என்ன சரித்திரமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒருத்தர் கூட நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம், சார் நான் வந்து டிப்ஸ் கால்ஸ் வாங்கிட்டு இந்த 5 வருஷமாக நான் நல்லா ரிகவர் ஆகிட்டேன், என்னோடய லாஸ்லாம் ரிகவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். தாராளமாக சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் நான் ஹைட்லாம் பண்ண மாட்டேன், பப்ளிக்காக ஓப்பனாகவே கொடுத்துட்றேன். அதாவது 1 மாதம் 2 மாதம் லாஸ் ரிகவர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு சில வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த 25,000 rupees ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோ பாருங்கள். லாஸ்ட் வீடியோ மீன் ஒரு மாதம் ஆகிடுச்சு நினைக்கிறேன். அதாவது மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் போக சொல்ல யாராவது டிப்ஸ் கால்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா மேபி அந்த டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு லக்கீலி நீங்கள் ரிகவர் ஆகிட்டுருக்கலாம். ஆனால் தொடர்ந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1 மாதம் வரும், 2 மாதம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு லைஃப் டைமாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்படி எதுவும் இல்லை. ஏன் இந்த விஷயத்த இதுக்காக வீடியோ பண்ணணுமா சார் அப்படின்னா, எஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னமும் நம்ம குதிரைக்கு கண்ணில் கடிவாளம் கட்டிட்டு போட்டாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த டிப்ஸ் கால்ஸ்ன்ற ஒரு வேர்டு வந்து எல்லாருடைய மனசில் பதிஞ்சிட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிட்டு இருக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 1 மாதத்தில் மட்டும் எத்தனை பேர் வாட்ஸ்அப்பில் சார் டிப்ஸ் கொடுக்குறீங்களா, சார் கால்ஸ் கொடுக்குறீங்களா, சார் எங்களுக்கு லாஸ்ட் ரொம்ப ரிகவர் எப்படியாச்சும் பண்ணுங்கள் சார், என்ன லாஸ்ட் ரிகவர் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி உங்களுக்கு பிரச்சனையில் இருக்கீங்க, மேலும் ஏன் பிரச்சனை விலை கொடுத்து வாங்குறீங்க? டிப்ஸு கால்ஸ்ன்றது மேலும் ஆபத்து, புரிஞ்சுங்க. டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு உதவாது. நீங்கள் என்னோடய வீடியோ நான் சொல்கிற விஷயத்துக்காக நீங்கள் என்னோடய சேனலில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல. நீங்கள் 2 வருஷம் இல்லை 3 வருஷம் கழிச்சு திரும்ப நம்ம சேனலுக்கு வருவீங்க. அப்போது உங்களுக்கு நான் சொன்னது புரியும். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. டிப்ஸு கால்ஸு வாங்காதீங்க. நிறைய பேர் நீங்கள் வாங்க தேவையில்ல, ஃபோன் உங்களுக்கு அவங்களே ஃபோன் பண்ணி ரெடியாக இருப்பாங்க. நாங்கள் வந்து உங்கள் 2 மாதம் ஃப்ரீ கால் கொடுக்குறோம், நாங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் மாதம் உங்களுக்கு சம் சார்ஜஸ் வாங்கிட்டு உங்களுக்கு லைஃப் டைம் கொடுக்குறோம் அப்படின்வாங்க. 1 மாதம் ஃப்ரீயாக டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்வாங்க. 2 மாதம் தொடர்ந்து பாருங்கள், எங்களுடைய கால்ஸ் எப்படி வேலை செய்யுது பாருங்கள், அப்படி வேலை செய்யுது, இப்படி அப்படி உங்களுடைய பிரெயின் வாஷ் பண்ணி 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 என்ன பண்ணுவாங்க, உங்கள் டிப்ஸ் கால்ஸ் தான் நல்ல விஷயம் அப்படின்றத உங்கள் மனசில் பதிவு வச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கங்க, டிப்ஸ் கால்ஸ் ஆபத்து. அதே சமயத்தில் நானும் டிப்ஸ் கால்ஸுக்கு எதிரானவன் தான். ஐ எம் நாட் ஏ டிப்ஸ் கால்ஸ் ப்ரொவைடர். ஓகேங்களா? சரி சார், அப்போ நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க, அப்போ அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் வச்சுக்கிறீங்களா, அது என்னத்துக்கு? ஏன்னா நிறைய பேருடைய டவுட்ஸ் என்னத்துக்குன்னா, நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஒன்று இருக்குது இல்லையா, அது டிப்ஸ் கால்ஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது டிப்ஸ் கால்ஸ் கிடையாது. இன்னொரு டெலிகிராம் சேனல் இருக்குது. ஒன்று ஃப்ரீ, நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. இன்னொன்று ப்ரைம் டெலிகிராம் சேனல் அப்படின்னு எதுக்குன்னா, என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய கைடன்ஸ் கொடுக்கணும். நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அந்த 45 டேஸில் நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதனுடைய லைவ் மார்க்கெட்டில் வித் எக்ஸாம்பிளோடு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக தான் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சுங்க, அது வந்து டிப்ஸ் கொடுக்குறேன், கால்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. சரி, ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்னன்றது உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஏன்னா ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி என்னென்னு. புதுசாக அதாவது இப்போ இந்த லாஸ்ட் டிசம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த ஜாயின் பண்ணவங்க எல்லோரும் வந்து அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் வந்து டிப்ஸ் கொடுக்குறேன், கால்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்காங்க. டிப்ஸ் கால்ஸ் கண்டிப்பாக கிடையவே கிடையாது.
ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஒரு சில டவுட் இருக்கலாம். சார் நீங்கள் வந்து ஒரு பிபிசிஎல் வந்து பை சைடு கொடுத்துருந்தீங்க, ஆனால் அது போகல. அது ஓகே, எங்கது பிபிசிஎல் பை சைடு கொடுத்துருந்தீங்க, அது ரொம்ப மேலே போயிடுச்சு. நாங்கள் எங்கே வாங்குறது, இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு, நீங்கள் வந்து இதுக்கு மேலே போனால் பைன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அதாவது பை சைடு போகணும்னு இருந்தீங்க. நாங்கள் ஓப்பன் ஆகிறது இங்கே தான் ஓப்பன் ஆகுது, நாங்கள் எங்கே சார் பண்ணுறது அப்படின்னா இக்னோர் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இங்கே வாங்கினீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் இங்கே ஆல்ரெடி இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா இங்கே டார்கெட் கிட்டக்கிட்ட இதோட ஹை எங்கே இருக்குதோ அந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே டார்கெட் ப்ராஃபிட் புக் பண்ணுற இடம் வந்துடலாம். ஸோ இங்கே போய் நீங்கள் பை பண்ண முடியுமா? இக்னோர் பண்ணிடுங்க, பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, ட்ரேடிங் இன்றைக்கி கண்டிப்பாக கட்டாயமாக பண்ணியே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஜஸ்ட்டு மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸு இந்த டைரெக்ஷனில் போகும் அப்படின்றதால் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு நான் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இதுவும் டிப்ஸ் கால்ஸ்லாம் கிடையாது. நிறைய பேர் இதுவும் டிப்ஸ்னு வச்சுக்காங்க. இதுவும் டிப்ஸ் கால்ஸ் கிடையாது. இதுவும் ஒரு வியூ. மார்க்கெட் வந்து இந்த டைரெக்ஷனில் மேலே போகும், மார்க்கெட்டுடைய ஏரியா பை சைடு போகிறதுக்கான ஏரியா, இந்த லெவலுக்கு மூலம் நீங்கள் பை எடுக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு, நீங்கள் பை பண்ணியிருக்கலாம் தாராளமாக. ஓகேங்களா? மார்க்கெட் இங்கே தான் ஓப்பன் ஆகணும் யாராலையும் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நமக்கு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ண ஒரு 2 ரேஷன்ஸ் இருக்குது, கட் ஆகிட்ட பை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இங்கே லோ வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்கன்ற இங்கே என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வரும். இங்கே தான் ஸ்டாப் லாஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து புரிஞ்சுங்க, ப்ரைஸ் இங்கேருந்து மூவ் ஆக சொல்ல மட்டும் பை பண்ணுங்கள், கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி, ஏன்னா வந்து டிப்ஸ் கால்ஸ், அது எப்படி டிப்ஸ் கால்ஸ் ஆகும்? இது டிப்ஸ் கால்ஸ் ஆகாது. இது அதாவது நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இந்த லெவல் கொடுக்குறோம் வச்சுங்களேன். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், இது இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், இது சப்போர்ட் லெவல், ரைட்டுங்களா? இந்த 3 லெவல் கொடுக்குறேன். இது டிப்ஸ் கால்ஸ் ஆகுமா? ஆகாது. டிப்ஸ் கால்ஸ்னால் என்ன? 350 அபோவ் பை, 360 டார்கெட், 345 ஸ்டாப் லாஸ், இப்படி போட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா? பை அட் த ரேட், அப்புறம் டார்கெட் இப்படி போட்டு இனிமேல் டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 10, 20, 30, 40 அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து கால்ஸுன்னுவாங்க, டிப்ஸுன்னுவாங்க. இதை நம்பி போனீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் திரும்ப வரவே மாட்டீங்க. ஓகேங்களா? இது வந்து டிப்ஸ் கால்ஸ் கிடையாது. இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக லைவ் மார்க்கெட்டில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுற விஷயம். சரி, இது வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியாச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல். ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்ன? இங்கே ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, பிரேக் அவுட் கொடுத்துச்சு, பாடி க்ளோசிங் கொடுத்துச்சு, இப்போ ரீடெஸ்ட்காக போகுது, ரீடெஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல வரது ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் ஆன இடம்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆச்சு, திரும்ப வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் வந்து திரும்ப சப்போர்ட் ஒர்க் ஆகுது. இப்போது டேரக்ஷன் ஏன் மூவ்மெண்ட் ஏன் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன்? இந்த பக்கம் மூவ் ஆனால் நெக்ஸ்ட் எந்த லெவல் வரலும் ப்ரைஸ் மேலே போகும், நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து வருஷ கணக்கில் போகுது. நம்ம கிளாஸ் வந்து 45 டேஸ் கிளாஸ் வந்து 45 டேஸ் முடியறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது 2019 பேட்ச் 20 பேட்ச் ஸ்டூடெண்ட் இன்னமும் குரூப்பில் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ப்ராக்டிஸ் ஆகுது? லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் எங்கே போகும், இப்போ எங்கே லெவல் வரும் அப்படின்ற ஒரு இப்போ நான் சொல்லித்தர விஷயத்தை 10 டைம் கற்றுக்கிட்டாங்கன்னா நாலேஜ், அதுவே உங்களுக்கு 100 டைம் பண்ணாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், அதுவே உங்களுக்கு 1000 டைம் பழகிடும். ஸோ அவங்க வந்து சீனியர் ஆகிடுவாங்க. சிம்பிள், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ரைஸ் எங்கே போச்சு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நான் சொல்லவே தேவையில்லை. அதுக்கப்புறம் எங்கே போச்சு பாருங்கள், அந்த லெவல் வந்துச்சுங்க. அந்த லெவல் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்? புக் யுவர் ப்ராஃபிட், க்ளோஸ் த சிஸ்டம். அது வந்து நான் டெய்லி சொல்கிறதில்ல, ஆக்சுவலாக ஒரு சில நாள் சொல்லுவேன், ஒரு சில நாள் சொல்கிறது கிடையாது. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். இதில் நீங்கள் பார்த்துருக்க சார்ட்டு. சரி, ஓகேங்களா? இப்போது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியுது? ஆல்ரெடி இங்கே பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்குது. இது ஷோல்டர், ஹெட், ரைட் ஷோல்டர். இது நம்மளுடைய ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் 2018 நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்போ இருந்த ஸ்டூடெண்ட்ஸே இப்போ 2023 ஆச்சு. இந்த 5 வருஷத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் நம்மளுடைய நான் என்ன சொல்ல வரேன்றத ஆல்ரெடி முன்னாடியே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே இப்போ இதுவரை சென்ட் பண்ணிட்டாங்க. சார் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏதோ 40 பேருக்கு மேலேயே ஹெட் அண்ட் ஷோல்டர். நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கூட கிடையாது, அவங்க நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸு. சார் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது என்னுடைய ஸ்டடியை ஃபாலோ பண்ணி அவங்க கற்றுக்குறாங்க. ஓகேங்களா? அவங்கள டிப்ஸ் கால்ஸ்லாம் அவங்க போகிறதே கிடையாது, கிட்ட நெருங்கிறது கிடையாது. புதுசாக வரவங்க, அதாவது எப்படின்னா ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாதவங்க, ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கவங்க டிப்ஸ் கால்ஸ் தேடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியல, என்னால் சார் கஷ்டப்பட்டுலாம் கற்றுக்க முடியாது, இதெல்லாம் கற்றுக்கிட்டுலாம் எந்த காலத்துக்கு சார் பண்ணுறதுலாம் நம்மளால் வேலைக்கு ஆகாது அப்படின்றாங்க. அவங்க மட்டும் தான் டிப்ஸ் கால்ஸ் தேடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேளை டிப்ஸ் கால்ஸ் தேட நபராக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியோட நலன் மேலே அக்கறை இருந்துச்சு, நலன்
விரும்பியாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட் விட்டு வெளியே போயிட்டு வேறு வேலையை பாருங்கள், குடும்பத்தை காப்பாற்றுற வழியை பாருங்கள். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இல்லை இது நான் சொல்கிறது உங்களுக்கு எதிராக தெரிஞ்சிச்சு, நான் என்னென்னா உங்களுக்கு ரொம்ப மனசு வலிக்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் சேனலில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், டிஸ்லைக் பண்ணிட்டோம், தாராளமாக நீங்கள் வெளியே போயிடலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா டிப்ஸ் கால்ஸ் அப்படின்றது பாய்சனை விட கொடுமையானது. டிப்ஸ் கால்ஸ் அப்படின்னு சொல்கிறது பாய்சனை விட கொடுமையானது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் லாஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டிப்ஸ் கால்ஸ் யாராச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேலும் 1 லட்சம் கடன் வாங்கிட்டு அந்த ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா உங்கள் கையில் இருக்கிற இன்னும் 1 லட்சம் 2 லட்சம் வந்து டோட்டல் கடன்காரன் ஆகிடுவீங்க நீங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த நிலைமை வேண்டாம் உங்களுக்கு. இவ்வளோலாம் சொல்லி நீங்கள் இல்லை சார் நீங்கள் சொல்கிற ஆள் வேலையெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்னால் செஞ்சுருங்க, டிஸ்லைக் பண்ணிவிடுங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ப்ரைம் டெலிகிராம் சேனல்னால் என்ன, ஃப்ரீ டெலிகிராம் சேனல்னால் என்ன, வெபினார்னா என்ன, எல்லாம் எஜுகேஷன்னா என்ன தெரிஞ்சிட்டிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயம் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். திரும்ப சொல்கிறேன், ஐ எம் நாட் ஏ டிப்ஸ் கால்ஸ் ப்ரொவைடர். எனக்கு கால்ஸ் டிப்ஸ்க்காக தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாதீங்க, சாட் பண்ணாதீங்க, கால் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒன்லி ஃபார் வெபினார் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் மட்டும் கால் பண்ணுங்கள், சாட் பண்ணுங்கள். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன தேவைப்பட்டால் மட்டும் கால் பண்ணுங்கள் சார். அதுவும் டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 45 days கிளாஸ் எப்படி போகும், நீங்கள் டைரெக்ட் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ரெக்கார்டட் கண்டென்ட்டாக இருக்கும். நீங்கள் டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் பண்ணுவீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ரெக்கார்டட் மட்டும்தான் அப்படியே கொடுத்துட்டு விட்டுருவாங்க அப்படின்றமும் கிடையாது. உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஹோம்ஒர்க் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் 8 கண்டென்ட் அப்படி அதோட முடிஞ்சது கிடையாது. கண்டினியூவாக லைஃப் டைம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது முக்கியமான விஷயம் அது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பை. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.